இங்க இருக்கக்கூடிய அலப்பற பசங்க சொந்த ஊரை தாண்டினா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது. சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு 4 பேத்துக்கு தெரியும். இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டும் தப்பா நினைச்சுக்காது. இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர், சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாழத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில் கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசும். உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல. ஒரு கத்துக்குட்டி, நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பார்க்கிற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைலை திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர்ல. இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு